அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசியில் உள்ள நட்சத்திரங்கள் குணாதிசயங்களை தெரிந்து கொள்வோம். உத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் கன்னிராசியில் உள்ளது. அமைதியானவர்கள், பொறுமைசாலி, புத்திசாலி, திறமசாலி, அதிக நாட்கள் வாழக்கூடியவர்களும் இவர்களே ஆவார்கள். அப்பா சொத்துக்கு படாதவர்கள் இவர்கள். அம்மா மீது அதிகம் பாசம் கொண்டவர்கள். நன்றாக சாப்பிடுவார்கள். மலை மேல் செல்வதற்கு ஆசைப்படுபவர்கள். சினிமா பிரியர், மெமரி பவர் அதிகம் உடையவர்களும் இவர்களே. சிறந்த பேச்சாளர், கற்பனை வளம் அதிகம் உடையவர், நிர்வாக திறமை அதிகம் உள்ளவர். தன் குழந்தைகளுக்கு திருமணம் சிறப்பாக செய்வார்கள். சிவபெருமான், முருகர், ஐயப்பன் பக்தர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய கையெழுத்து நன்றாக இருக்கும். இவர்களது திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அஸ்தம் அதிகம் பேச மாட்டார்கள். இவர்களுக்கு முகம் ரவுண்டாக இருக்கும். பயங்கர யோசனையில் இருப்பவர்கள். வேலையில் திறமையாக இருந்து பதவி உயர்வு பெறுபவர்களும் இவர்களே ஆவார்கள். 10 சுயநலவாதி, படிப்பில் ஆவரேஜ் தான். உறவினர்களிடம் அன்பாக இருக்க மாட்டார்கள். மாமனார் சப்போர்ட் அதிகம் இருக்கும். இவர்களுக்கு பிடித்த நண்பரில் மட்டும் நண்பர்களாக வைத்து கொள்வார்கள். 30 வயது வரை போராட்டமான வாழ்க்கை தான். பின்னர் நன்றாக வாழக்கூடியவர்கள். பெரும்பாலும் தனி குடித்தனம் செய்வார்கள். உடம்பை நன்றாக கவனித்து கொள்ளக்கூடியவர்களும் இவர்களே ஆவார்கள். மேலும் மனைவி குழந்தைகளிடம் பாசமாகவும் பிரியுமாகவும் இருப்பார்கள். 50% பேர் அரசு துறையிலும் 50% பேர் தனியார் துறையிலும் பணிபுரிவார்கள். 90% பேர் செல்பிஷாக இருப்பார்கள். 10% பேர் நல்லவர்களாக இருப்பார்கள். சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கன்னிராசியில் உள்ளது. நன்றாக படிப்பார்கள். பள்ளி கல்லூரியில் படிப்பு சிறப்பாக இருக்கும். சுறுசுறுப்பானவர்கள், பெரிய பதவிகளை வகிக்கக்கூடியவர்கள். சொந்த விஷயத்தை சிறப்பாக செய்வார்கள். சொந்த வீடு அமையப்பட்டவர்கள். இவர்களுக்கு நல்ல நண்பர்கள் அதிகம் இருக்கும். நண்பர்களிடம் அதிக நேரம் உரையாடுவார்கள். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தெரிந்தவர்களும் இவர்களே ஆவார்கள். அம்மா, அப்பா, உறவினர் மற்றும் எல்லோரிடமும் பாசமாக இருப்பார்கள். ஒரு சிலர் வெளிநாட்டில் வேலை செய்வார்கள். கடவுள் பக்தி அதிகம் உடையவர்கள். மனைவி குழந்தைகளிடம் பாசமாகவும் பிரியமாகவும் இருப்பார்கள். கெட்ட எண்ணங்கள் இல்லாதவர்கள். இளமை தோட்டம் கொண்டவர்கள். சிவபக்தர்களாகவும் முருக பக்தர்களாகவும் இருப்பார்கள். கோயிலுக்கு அடிக்கடி செல்வார்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.